அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா தியரி அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரா. இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவதை அது எஃப்டி ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். பேசிக் கான்செப்ட். ஃபஸ்ட், how do you know how atoms are connected together? எப்படி atom connect ஆகுது? Which bonds are single, double or triple? What fundamental groups exist in molecules? Triple. If we have a specific stereoisomer, a field of organic structure, determination, attempt to the answer of these questions. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம ஒரு கொஷின்ஸ் எப்படி வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறது. ஒரு ஆட்டம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆகுது, தென் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எப்படி உருவாகுது, ஃபங்க்ஷனல் குரூப் எக்ஸிஸ்ட்மெண்ட் எப்படி நடக்குது மாலிகுலில், ஸ்பெசிஃபிக் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷன், NMR, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்மெட்ரி, அல்ட்ராவயலட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி UV, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ NMR அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டேஷன் ஆஃப் நியூக்ளியை ஆட்டம் த்ரூ த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை பாஸ் பண்ணி ஒரு மாலிகுலுக்குள்ளே ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ட்ரைகரிங் மாலிகுல் வைப்ரேஷன் த்ரூ த இரிடேஷன் வித் இன்ஃப்ராரெட் லைட். இன்ஃப்ராரெட் லைட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலை வைப்ரேட் பண்ண வைக்கிறது. ஸோ மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா FTIR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நடக்கிற விஷயம். மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் bombardment of the sample with the electro and deductions of resulting molecule fragmentation provides information about the molecular mass and atomic connectivity. So atom connectivity. So ultraviolet spectroscopy அப்படிங்கிறது வந்து பார்த்தா promotions of electron to higher energy level through the irradiations of the molecule. With ultraviolet provides the mostly informations about the presence of the conjugated system and the presence of the double bond, triple bond connectivity, right. So இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேஷனில் மெயினாக வந்து நியூக்ளியர் NMR, IR, மாஸ் அண்ட் UV ஸ்பெக்ட்ரான்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ யூ கேன் சி த ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ், அதாவது எனி ஒன் மாலிகுல், அந்த மாலிகுல் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், டிடெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். த விசுவல் மோஸ்ட் காமன் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெக்ட்ரம். ஒரு ஃபிசிக்கல் ஸ்டிமுலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மாலிகுல் ஆர் ரெஸ்பான்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் விஷுவல் மோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போது ரெப்ரசன்டேஷன் ஸ்பெக்ட்ரம் முடியும். ஸோ அப்பான் த irradiations with infrared light, certain bond response and vibrating the faster. எப்படி தான் சொல்ல முடியும்? This response can be detect and translate the visual representation called as spectrum. அதாவது ஒரு மாலிகுலை நம்ம என்ன பண்ணுறோம், irradiations with infrared light, அந்த இன்ஃப்ராரெட் லைட்டை நம்ம அதை வந்து பாஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க மாலிகுலுக்குள்ளே இருக்கிற பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணும், அதாவது வைப்ரேட் ஆகும். அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் அண்ட் எமிட் ரெண்டு நடந்தோடனே வைப்ரேட் ஃபாஸ்ட்டாக நடக்குது. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த டிடெக்டர்ஸ் இருக்குது, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக ஒரு சிக்னல் நம்ம கொடுக்குறனால அதுதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் ஸ்பெக்ட்ரம் எல்லாத்துக்கும் NMR, IR, மாஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காமன். தென் ப்ராசஸ் எப்படி நடக்குது? ஸோ ரெகனைஸ் த பேட்டர்ன். ஒரு ப்ராசஸ், ஒரு மெக்கானிசம், ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும். அசோசியேட் பேட்டர்ன்ஸ் வித் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். என்ன ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வருதோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் வித் அதை ரெண்டு அசோசியேட் ஆகும். ஐடென்டிஃபை த பாசிபிள் மீனிங், ப்ரொப்போஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். The one spectrum is obtained, நமக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டா the main challenge is to extract. அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய சிக்னல்ஸ் இங்கே வந்திருக்கும், ஆனால் வந்து நமக்கு தேவையான சிக்னல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் இட் கண்டெய்னிங் த அப்ஸ்ட்ராக்ட் or hiddens of this requirement
the recognize of the certain patterns, associations of these patterns with the physical parameters, the interpretations of these patterns in terms of the meaningful of the logical explanation அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மூணு ப்ராசஸ் நடக்கும். ரெகனைசேஷன் ஆஃப் த பேட்டர்ன், அசோசியேஷன் பேட்டர்ன் வித் ஃபிசிக்கல் பேராமீட்டர், ஐடென்டிஃபை த பாசிபிள் மீனிங் பர்பஸ். ஸோ இது நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எப்படி இருக்குது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியன்ட் as physical stimulant. Physical stimulant வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுங்கிறது தெரியும். ஐஆர், யூவி, என்எம்ஆர், மைக்ரோவேவ்ஸ், காமா ரேஸ், இது மாதிரி இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி such a visible light, such no detectable mass component. If other words, it can be referred to as the pure energy ன்னு சொல்லுவோம். Other types of radiation such as alpha rays, which is consist of helium nuclei, have the detectable mass component and there cannot be categorized electromagnetic radiations, electromagnetic energy ன்னு சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான். The importance of parameters associated with electromagnetic radiation. Energy is E. Energy is directly proportional to the frequency. Energy is directly proportional to the frequency and inverse the proportional to the wavelength. Inversely proportional to the wavelength and indicate with the questions below. அதாவது வந்து பார்த்தா எனர்ஜிங்கிறது வந்து பார்த்தா energy is directly proportional to the frequency. Frequency directly proportional and inverse proportional to wavelength. அப்போ frequency வந்து பார்த்தா mu and wavelength is lambda. E is equal to h mu. E is equal to h nu. அப்போ அந்த எனர்ஜிங்கிறது வந்து E is equal to h nu அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஆன் மாலிகுல்ஸ் எப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா எதோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இது டோட்டல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஓட ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது என்ன அப்படின்ட்டா ஒரு ரேஞ்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோவர் ஃப்ரீக்வன்சி லாங்கர் வேவ்லென்த், அதாவது லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், லோவர் ஃப்ரீக்வன்சி லாங்கர் வேவ்லென்த், தென் ஹையர் ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டர் வேவ்லென்த். இதுதான் சொல்லுவோம். இதுதான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதும் மறையும் போது இருக்கிறதும் மற்ற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வானம் வந்து ப்ளூவாக இருக்கிறது காரணம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டர் வேவ்லென்த் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ரெட்டாக காட்டியிருக்காங்க, பயங்கர ரெட்டாக காட்டியிருக்காங்க. லோவர் ஃப்ரீக்வன்சி அண்ட் லாங்கர் வேவ்லென்த்துக்கு ஆகும்போது இந்த கலர்லெஸ்ஸாக காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் லேம்டா கால்குலேட் பண்ணும்போது இட் இஸ் 10⁴ to 10⁻⁹ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வேவ்லென்த் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லென்த் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 10⁴ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கிறது, எஃப்எம், டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மாலிகுலர் எஃபெக்ட் வந்து நியூக்ளியர் ஸ்பின் டிரான்சிஷன், NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். தென் அந்த ஆல்சோ 10⁻⁻1 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் 10⁻⁻ டிரான்ஸ்லேஷன் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. இந்த ரீஜனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻3 தான் வந்து இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வைப்ரேட் பண்ணி நம்ம சிக்னல் எடுக்கிறோம். தென் யூவி 10⁻⁴ வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் அண்ட் நியர் யூவி அல்ட்ராவயலட்டுக்கு கிடைக்குது. இது எலக்ட்ரோமேக்னெட்டிக்கில் 10 எனர்ஜி கால்குலேஷன் கிலோகால் ரேடியன்ஸில் 10 இருக்கும். தென் வேக்கம் யூவி, தென் எக்ஸ்ரேங்கிறது வந்து ஹையர் இந்த அயனைசேஷன்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் காமா ரேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10⁻⁶ அல்லது 10 வேவ்லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁹ வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ரேடியேஷன் வந்து மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆகிறது நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு மாலிகுலுக்குள்ளே எந்தெந்த ரேடியேஷனை பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நியூக்ளியர் ஸ்பின் நடக்குமா, ரொட்டேஷனல் மோஷன் நடக்குமா, மாலிகுலர் வைப்ரேஷன் நடக்குமா, எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்குமா, அயனைசேஷன் நடக்குமா, இந்த மாலிகுலர் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஒரு சிக்னல் கிடைக்கும், அதை நம்ம வைப்ரேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். உதாரணத்துக்கு it is induce the stronger molecular vibration in covalent bond. Molecular vibration வந்து பார்த்தீங்கன்னா covalent bond நடக்குதுன்னா it's viewed by the spring holding together the two masses or atoms. ஒரு ரெண்டு பக்கம் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்குள்ள ரெண்டு பால் இருக்குங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் பாண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் டு த அப்சார்ங்கிறது அதை வாங்குறது ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குலிபிரியம் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு பால் ஸ்ப்ரிங்குள்ளே இருந்தால் இப்படி நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அந்த பாண்ட் வந்து நம்ம இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு பாண்டுக்கு கிடைக்கும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா நெருங்கும். ஸோ இது ரெண்டுக்கு உண்டான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் அண்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெச் அண்ட் பெண்ட் ஆர் ஸ்ட்ரெச் அண்ட் கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
இது நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாலிகுலுக்குள்ளே ஒரு ஆட்டத்துக்குள்ளே ஒரு ஆட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வைப்ரேட் இப்படி தான் நடக்கும் அப்படி இதுக்குள்ளே நீங்கள் ரேஸ் பாஸ் பண்ணும்போது யூ கேன் கிவ் த சம் ரேஸ் ஃபார் FTIR spectroscopy. So molecule have the stretching or compressed. There are the two possibilities containing in this process, right? Vibrational modes. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைப்ரேஷன் ஆகுது. Covalent bonds can vibrate in several modes, including the stretching, rocking and scissoring. Symmetry stretching, அதாவது the most useful bonds in an infrared spectroscopy correspond to the stretching frequency, and those will be the one of the focus on. அப்போ சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு மாலிகுல் நேருக்கு நேராக இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெச் ஆகுது, இந்த மாதிரி ஒரே லைனில் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்ட்டு சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனோட ஆப்போசிட் இங்கே இந்த மாலிகுல் இப்படி போகும், இந்த மாலிகுல் இப்படி வரும். ஸோ இது இப்படி ஆப்போசிட்டில் நடக்குது அப்படின்னா இதுக்கு ஆன்டி சிமெட்ரிக் ஆர் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் சொல்லுவோம். தென் பெண்டிங் வைப்ரேஷனுங்கிறது வந்து ஆப்போசிட் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட். ஸோ ஒரு பிரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆகுதுன்னா டிஸ் பெண்டிங் ஆர் சிசரிங் இது மாதிரி. இது 5 டைப்ஸ், இது வந்து 2 டைப் அப்படின்னு சொல்லுவோம். 5 டைப்ஸ் சிசரிங், ராக்கிங், வேகிங் இது மாதிரிலாம் வந்து பெண்டிங் வைப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ரெண்டுக்கு என்ன, ஒரு ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா FTIR ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் நடக்கும், அப்சார்ப்ஷன் 2 ப்ராசஸ் நடக்கும். The chemical sample is exposed to the action of IR light. It can be observed the some frequency and transmit the reset, right? Some of the lights see also reflected back to the source. IR source இங்கே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் காம்பவுண்ட் இங்கே இருக்குது, நம்ம IR source வந்து பார்த்தீங்கன்னா இதை வழியாக பாஸ் பண்ணுறோம். இந்த பாஸ் பண்ண உடனே இந்த காம்பவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது, இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட் கொடுக்குது, டிடெக்டரில் நம்ம கண்டுபிடிச்சது. 2 விதமான ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஃப்ரம் ஆல் த ஃப்ரீக்வன்சிஸ் இட் ரிவீல்ஸ் the chemical samples can be observed, retain specific frequency allowed to the rest or to pass through the transmitted light வந்து பார்த்தீங்கன்னா the detector detect the transmitted frequency and by the doing of also the reveals the values of the absorption frequency அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then an IR spectrum in absorption mode. FTIR spectrum is basically plotted by transmitted by observed. For example இது வந்து absorption range நமக்கு 0% to 100%. ஸோ இது வந்து frequency to wave length, wave numbers centimeter minus inverse சொல்கிறோம். 3600 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வரைக்கும் வந்து பண்ணது சொல்கிறோம். ஒரு ஃப்ரீக்வன்சி நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ கிராப் சோர்ஸ் ஸ்பெக்ட்ரம் இஸ் அப்சார்ப்ஷன் மோட். இது மேலே வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னா இதுக்கு அப்சார்ப்ஷன் மோட். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்பியர் த எக்ஸ்-ஆக்சிஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் இன்வர்ஷன் சென்டிமீட்டர் வேவ் நம்பர்ஸ் அண்ட் இன்டென்சிவ் ஃப்ளாட் ஆன் த y-axis is percentage of units. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா and IR spectrum is transmission mode. அது எப்படி இங்கே நம்ம இப்படி கிடைச்ச ஸ்பெக்ட்ரம் அப்படியே வந்து தலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு. ஸோ ஜஸ்ட் இது டிரான்ஸ்மிஷன் ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து அப்படியே தலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இட் இஸ் அதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் த கிராப் ஆஃப் த சோர்ஸ் ஸ்பெக்ட்ரம் டிரான்ஸ்மிஷன் மோட். இந்த டிரான்ஸ்மிஷன் மோட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன் திஸ் மோஸ்ட் ஆஃப் காமன்லி யூஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் த ஒன் ஃபவுண்ட் இன் த கெமிஸ்ட்ரி ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் புக்ஸ். There will be useful the representation, right? Then classifications of IR bonds. இப்போ IR bond வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா IR bonds வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாண்ட், மீடியம், ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒவ்வொரு மாதிரி அந்த சாதாரணமாக லைட்டாக கழிச்சு அப்படின்னா அது வீக் பாண்ட்னு சொல்லுவோம். டிரான்ஸ்மிஷனில் மீடியமாக காட்டும், ஒரே லைனில் கீழே வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னு காட்டணும். ஸோ வி கேன் கிளாசிஃபைட் த ஸ்ட்ராங், மீடியம் அண்ட் வீக்னு சொல்லலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த ரிலேட்டிவ் டிரான்சிஷன் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம். the stretching band is covered the most of the y-axis. A medium band falls to about the half of y-axis and the weak band falls to the 1/3 or less than y-axis அப்படின்னு சொல்லுவோம், ரைட். தென் இன்ஃப்ராரெட் ஆக்டிவ் பாண்ட்ஸ். இன்ஃப்ராரெட் ஆக்டிவ் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங், மீடியம், வீக் அண்ட் நாட் அப்சர்வபிள். ஸ்ட்ராங் அப்படின்னு என்ன சொல்லுவோம், கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். ஸோ இட் கேன் பி IR ஸ்பெக்ட்ரா வில் பி ஸ்ட்ராங் அப்சர்ப்ஷன் இருக்கும்.
நமக்கு பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக கிடைக்கும். தென் மீடியம் அப்படிங்கிறது C ட்ரிபிள் பாண்ட் N. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டா மீடியம் எப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கோட கொஞ்சம் குறைஞ்சி கிடைக்கும். தென் வீக் HC ட்ரிபிள் பாண்ட் C இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பாண்ட் லைட் பாண்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் நாட் ஆல் கோவலன் பாண்ட்ஸ் டிஸ்பிளேட் பேண்ட் இன் IR ஸ்பெக்ட்ரம். ஒன்லி போலார் பேண்ட். போலார் தான் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ். இதுக்கு டெல்டா ப்ளஸ் இங்கே இருக்கும், இது டெல்டா மைனஸ். ரெண்டு கடையில் தான் வந்து நடக்கிற ஒரு ரெஃபர் டு IR ஆக்டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் த பேண்ட் டிபெண்டிங் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் தான் IR-ஓட மெயின் விஷயம். டெல்டா ப்ளஸ் அண்ட் டெல்டா மைனஸ். Right? Dipole moment associated with the bond cushions. Strongly the polar bonds such as carbonyl groups, carbon, double bond, oxygen, produced by stereo bonds. And then medium polarized bond is asymmetric bonds. அதாவது ஸ்ட்ராங்காக ஒரு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனல் குரூப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஸ்டீரியோ பேண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த மீடியம் போலரைஸ்ட் பாண்ட் இஸ் அசிமெட்ரிக் பாண்ட், அதாவது ஸ்ட்ரெச்சிங் பாண்ட் அண்ட் அசிமெட்ரிக் பாண்ட் சொல்லலாம். சிமெட்ரிக் பாண்ட் ஆர் அசிமெட்ரிக் பாண்ட் ப்ரொடியூஸ் பை த மீடியம் பாண்ட். வீக்லி போலார் மாலிகூல்ஸ் symmetric bonds are produced the weak or non observable bonds சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வே ஆகாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாண்டாக போயிடும். அந்த பெண்டிங் வைப்ரேஷன்லாம் நமக்கு கிடைக்கும், நாட் அப்சர்வபிள். ரைட்? தென் இன்ஃப்ராரெட் பேண்ட் இஸ் ஷேப்ஸ். Infrared band shapes come in various form. Two of the most common narrow and broad. Narrow bands are thin and pointed like a dagger. Broad bands are widely or smoother. So typically the example of the broad bond that displayed the OH group. OH group வந்துச்சுன்னா இந்த மாதிரி broad-ஆ வந்து பார்த்தா இந்த பீக் கிடைக்கும். ஏன் அப்படின்னா it is found to alcohols and carboxylic acids source below. அது காரணம் வந்து பார்த்தா இட்ஸ் ஷேப்ஸ் கம் த வேரியஸ் ஃபார்ம். த மோஸ்ட் காமன் நேரோ ஆர் ப்ராட். இந்த ப்ராட் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுனாவே இப்படி தான் வரும். நார்மலாக வந்து OH மாலிகுல், வாட்டர் மாலிகுல் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 3500க்கு மேலே இந்த மாதிரி ப்ராட் பீக் வந்துச்சு அப்படின்னா வாட்டர் மாலிகுல், வாட்டரில் OH மாலிகுல் அல்லது வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க. இன்ஃபர்மேஷன் அப்டைன்ட் பை ஃப்ரம் த IR ஸ்பெக்ட்ரம். IR is the most useful in provided information about the presence of absence of specific functional group. IR can provide the molecular fingerprint. அதாவது functional group region ஒன்று இருக்குது, molecular fingerprint region ஒன்று group இருக்குது. The comparison sample ரெண்டு group ஒரு regionல ரெண்டு group இருக்குது. If the pure sample displayed in the sample IR spectrum, it can be argued that the are the same compound. So IR does not provide the details information or proof of the molecular formula of the structure. கண்டிப்பாக வந்து பார்த்தா இது மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையோ அல்லது இந்த மாதிரி அதனோட காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷனையும் வந்து கண்டிப்பாக அது தர்றதில்ல. ஆனால் ஃபங்க்ஷன் குரூப்பையும் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன், பெண்டிங் வைப்ரேஷன் ஈஸியாக வந்து தந்துடுது. இன்ஃபர்மேஷன் the molecular fragmentation only functional group, specifically functional group. So therefore it is very limited in scope and must use to conjugate with the other techniques to provide the more complex picture, more complete picture of the molecular structure அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்லைடில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது FTIR spectra have the two main important point. It is functional group and molecular fingerprint region. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நீங்கள் ஸ்ட்ரக்சரையோ அதனோட இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி யூ கேன் ப்ரிடிக்ட் த ஃபங்க்ஷனல் குரூப், அதை கண்டுபிடிக்கலாம். ரைட்? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IR அப்சார்ப்ஷன் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்? த IR ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 400 to 4000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 600 to 4000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த ரீஜன் வந்து யூ கேன் டிவைடட் இன் 2 டைப். இங்கே 1400க்கு கீழே வர்றது எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன். இதுக்கு பின்னாடி வர்றது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜன். பிலோ 1500 கீழே வர்றது எல்லாமே நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜன். ஃபங்க்ஷனல் குரூப்னா C டபுள் பாண்ட் C, C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் N ரீஜன் ஃபார் 1600 to 1800க்குள்ளே வரும். C ட்ரிபிள் பாண்ட் C, C ட்ரிபிள் பாண்ட் N அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 2300 to 2400க்குள்ளே வரும். தென் இட் இஸ் NH and OH and CH nearby. It is commonly we called as a 2800 to 3500க்குள்ள இந்த ரீஜன் வரும். ஸோ இதுலேயே எல்லா ஃபங்க்ஷனல் குரூப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆயிரும். இதுலேயே எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்குள்ள அசோசியேட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா there are the two types. One is a fingerprint region that is called as here
carbon carbon single bond, carbon oxygen single bond, carbon nitrogen single bond. So then above 1500 you can give the functional group ketone, acid, alcohol, amine, nitrogen. So idu mari irukra functional group ellame you can show it in the above 1500 centimeter inwards. So this is for IR absorption range, right? The fingerprint region, you can see the one type of spectroscopy la nam vandu oru model vechi paakumbodhu in the region adhaadu 1400 or 1000 below 1500 kilo varudhu fingerprint region complex and difficult to the interpretability. இது ஒரு கசகசகசன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த வேல்யூஸ் வந்து கார்பன் சிங்கிள் பாண்ட் ஓ ஸ்ட்ரெச்சிங் அன்ரிலேபிளாக இருக்கும். தென் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜனுங்கிறது ஃபோக்கஸ் யுவர் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் ரீஜன். ஸோ வேர் த மோஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அப்பியர் த CH2 பாருங்கள் ஆல்கஹால் குரூப் 1 பியூட்டனால் அப்படின்னா இங்கே CH பாண்டோட கண்டுபிடிக்கலாம், OH பாண்டோட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்ட்ரெச்சிங் பேண்ட், OH பேண்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக யூ கேன் ப்ரிடிக்ட் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜன். ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜன். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூ கேன் ப்ரிடிக்ட் ஈஸிலி, ரைட்? ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் IR tables. So remainder of this presentation will be focused on IR identifications of the various functional group such as alkene, alcohol, ketone, carboxylic acid. இதெல்லாமே functional groupனு சொல்லுவோம். alcoholனா OH group, ketone C double bond O, aldehyde அப்படினா CHO, carboxylic acidனா ரெண்டு குரூப் OH இருக்கும், C double bond O, acids இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். So basic knowledge of the structures and polarities of this group is assumed. If you need the refresher, please turn your organic டெக்ஸ்ட் புக். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக்கை எடுத்து பாருங்கள். ஸோ இது என்ன சொல்ல அப்படின்ட்டா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அல்கேன்னா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அல்கேன் ஹேவ் த நோ ஃபங்க்ஷனல் குரூப். தெர் ஆர் ஐஆர் ஸ்பெக்ட்ரம் அண்ட் டிஸ்பிளேட் த கார்பன் சிங்கிள் பாண்ட் அண்ட் கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் வைப்ரேஷன் நடக்கும். ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆர் கார்பன் hydrogen single bonds which is appear around the 3000 centimeter inverse. இங்க பாருங்க இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அசைன்ட் ஆகுது. இந்த பீக் வந்து நமக்கு கண்டிப்பாக இங்கே அசைன்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ரீஜனில் நமக்கு அசைன்ட் ஆகிறது வந்து CH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். இங்கே CH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். இந்த CH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 3000 சென்டிமீட்டர் இன்வர்ஸில் நமக்கு ஒன்று கிடச்சிருது. அந்த CH சிங்கிள் பாண்ட் பெண்டிங் வைப்ரேஷன் இங்கே ஒன்று கிடைக்குது பாருங்கள், NHN. அப்போ யூ கேன் கிவ் த அல்கேன் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூ கேன் கெட் த அப்சர்ப்ஷன் இஸ் 3000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அண்ட் ஆல்சோ பெண்டிங் வைப்ரேஷன் CH பெண்டிங் வைப்ரேஷன் இஸ் ஆல்சோ. ஐஆர் ஸ்பெக்ட்ரம் அல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்ட்ரெச்சிங். அப்போ 1600 to 1700 சென்டிமீட்டர் இன்வர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH3 இருக்குன்னு வச்சுங்களேன். NHCene அதான் அல்கீன், KENE அப்படின்னா டபுள் பாண்ட் வருது அப்படின்னு. அப்போ வந்து 3800ல் ஒரு ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். அதே வர அல்கேன் குரூப் இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா CH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் 3000 ரீஜன் சென்டிமீட்டர். அண்ட் தென் த சேம் இட் இஸ் 1642 சென்டிமீட்டர் கார்பன் டபுள் பாண்ட் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் இந்த ரீஜனில் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் சேம் பெண்டிங் வைப்ரேஷன் CH பெண்டிங் ஆல்சோ இட்ஸ் கெட்டிங் டு 1400 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போது அல்கீன் எடுத்து அப்படின்ட்டா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த கார்பன் டபுள் பாண்ட் வந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட மெயின் ரீஜன் வந்து 1642 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்டாக வந்துன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 வரும். அப்போ இந்த மாலிகுல் ரெண்டுமே வரதுனால இங்கே அப்பியர் ஆகுது, நமக்கு இங்கே அப்பியர் ஆகுது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜனில் தான் அதே பெண்டிங் வைப்ரேஷன் CH வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. தென் அல்கீன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் தட் பேண்ட் அப்பியர்ட் around 3008 centimeter inverse can be observed by the broader band appearing around the 3000 centimeter inverse. இங்கே பாருங்க அல்கீன்ஸ் வருமா 3023 centimeter inverse one. அதே அல்கேனுக்கு வந்து போனால் 3000 அதாவது 2800 inverse to 3000 inverse குள்ள வந்து போனால் ஒரு பேண்ட் கிடச்சிருது. கார்பன் டபுள் பாண்டு
1660 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் ஒரு ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் கிடைக்குது. ஸோ இதனால் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து அல்கீன்ஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்டோ அல்லது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டோ ஆர் கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் வந்தாலோ இந்த ரீஜனில் வந்து அழகாக காட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அல்கைன்ஸ் அப்படின்னா இட் இஸ் ட்ரிபிள் பாண்ட் கனெக்டிவிட்டி. இது மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் பேண்ட் அல்கைன்ஸ் கரஸ்பாண்ட் டு த கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். இட் ஷோஸ் த ஷார்ப் வீக் பேண்ட் அபவுட் த 2100 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கிடைக்கும். The reasons of weak is because of the triple bond is not very polar. அந்த ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது போலாராக இருக்காது, அது கரெக்டாக கிளியர் போலாராக இருக்காது. ஸோ சம் கேசஸ் ஆஃப் த ஹைலி சிமெட்ரிக் அல்கைன்ஸ் it may not be so to all due to the low polarity of the triple bond associated with the alkynes. So terminal alkynes that it is say though through the where the triple bond is the end of the carbon chain have carbon hydrogen single bond involve the sp carbon. So therefore also is so sharp weak bond about 3300 centimeter inverse corresponding to the carbon hydrogen stretching vibration. So internal alkyne that is source where the triple bonds is in the middle of the carbon chain do not have the carbon hydrogen bonds to the sp carbon and therefore the leg bands. The following the slides shows the comparison between the asymmetric terminal alkynes 1 octane and symmetrical internal alkynes 4 octanes. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரிபிள் பாண்ட் ஸ்ட்ரெச்சிங் வரும்போது 3313ல் ஒரு லாங் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் அண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2119 ஒரு ஸ்ட்ரெச்சிங் அண்டு பெண்டிங் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்டிங். அதே வந்து பார்த்தீங்கன்னா another one compound is 4 octane நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி ட்ரிபிள் பாண்ட் ஸ்ட்ரெச்சிங் பைபெண்ட் வீக்காக கிடைக்குது. then it is a no சி ட்ரிபிள் பாண்ட் சி ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் இங்கே இல்லை. அதே வந்து 1 octane ஏன் இங்கே வந்துருக்குதோ 1 octaneல ட்ரிபிள் பாண்டுக்கு இங்கே வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் பேண்டில் இங்கே 320 கிடைக்குது. அதே ட்ரிபிள் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லாங் செயின் கிடைக்கும் போது இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிபிள் பாண்டுக்கு வரும்போது இந்த பக்கம் ஸ்ட்ரெச்சிங்கில் லாங் செயின் 4 octane வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக் வந்து டிஸப்பியர் ஆயிடுது. அப்போது தேர் இஸ் நோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதில் வைப்ரேட் ஆகும்போது அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து ஒரு பீக் அழகாக கிடைக்குது. ஸ்ட்ராங்காக இது 2 பக்கம் ஸ்ட்ராங்காக ஜாயிண்ட் ஆகிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நைட்ரில். ஸோ நைட்ரில் அப்படின்னாவே வந்து ஃபங்க்ஷன் குரூப் 3300க்கு மேலே போயிடும். அதாவது 2250 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் காஸ்ட் டு த சிஎன் ட்ரிபிள் பாண்ட். அதாவது சைனைட் குரூப் இருக்குல்ல, சைனைட் குரூப் வந்து சிஎன் ட்ரிபிள் பாண்ட் தான் கொடுக்கும். இந்த பாண்ட் வந்து ஷார்ப் பாயிண்டர் ஷார்ப் அல்கைன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். So but because of CN triple bonds is more polar, the band is stronger than the alkyne. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரிபிள் பாண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த கணிக்கவே மாட்டாங்க. இந்த சி ட்ரிபிள் பாண்ட் சைனைட் குரூப் அப்பியர் ஆகிறது 2250 சென்டிமீட்டர் -1 தான். இதாவது இது நைட்ரில் குரூப் பாண்ட் கிரியேஷன்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆல்கஹால். OH பாண்ட் வந்துன்னா 3000 to 3700 ஒரு ப்ராட் பீக் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். OH பாண்டுனாவே ப்ராட் பீக் இந்த மாதிரி எபோவ் 3300க்கு மேலே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் பாண்டு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்கஹால்னு நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் வருங்க இங்கே இருக்கிற காம்பவுண்ட் CH3 CH2க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3000 ரீஜனில் ஒரு பாண்ட் வந்திருக்கு. OH குரூப் ப்ராட் பாண்ட் அண்ட் சி சிங்கிள் பாண்ட் ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெச்சிங் பெண்டிங் வைப்ரேஷனில் ஒரு காம்பவுண்ட் வந்திருக்கு. ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் aldehyde and ketones. aldehyde and ketoneங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கண்டெய்னிங் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1710 to 1720 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் டேக் ஆஃப் ஷேப்டு பேண்ட் அரவுண்ட் aldehyde and ketones வந்து ஸ்ட்ராங் பாண்டாக கிடைக்குது. அண்ட் தென் பேண்ட் இஸ் டியூ டு த ஹைலி போலார் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். ஸோ திஸ் பொசிஷன் shapes and size and it is hard to the miss. So because the aldehyde also contain the carbon hydrogen band sp2 carbon of the carbon double bond O band. So they also shows the pair of medium strength band position the 2700 to 2800 centimeter inverse. So these bands are missing in the spectrum of the ketone because of the sp2 carbon of the ketone lack of the carbon hydrogen band. So இதுதான் வந்து இந்த following spectra. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஒன் இஸ் கீட்டோன் குரூப் இங்கே இருக்குது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன் குரூப்ஸ் தான் இங்கே இருக்குது. கீட்டோனுக்கு வந்து 1720 ஒரு பீக் வந்து அப்பியர் ஆகிருக்கு.
அதே வந்து கீட்டோன் வித் ஹைட்ரஜனோட இருக்கும்போது வந்து இந்த பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் நம்ம சொல்ல முடியாது. தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் டச்சிங் வைப்ரேஷன் சொல்லுவோம். சிஹெச் டச்சிங் வைப்ரேஷன் சேச்சுரேட்டட் டிஹெச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2800 to 3000 காட்டும். அதே வந்து கார்பன் டபுள் பாண்ட் ஓங்கிறது 1720 பேண்டில் வரும். இதெல்லாம் பெண்டிங் வைப்ரேஷன். சேம் காம்பவுண்ட் 2 ஹெப்டனோன் பார்க்கும்போது இது பியூட்டைல் ஆல்டிஹைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ H1 இருக்குது. அதனோட வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் காட்டும் இங்கேயும் காட்டும். அதே மாதிரி கீட்டோன் மட்டும் வருது அப்படின்ட்டா 1718. அப்போ 1720 இது 1718 ஒரே ஒரு 720 18 அது 2 சென்டிமீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு குறையும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ரைட், இங்கே அதே மாதிரி இந்த பேண்டு ஆல்டிஹைடுக்கு உண்டான பேண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராது, அப்பீர் ஆகாது. ரைட், ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பேண்ட் சி டபுள் பாண்ட் ஓ 1720 to கீட்டோன் வந்து 1718 அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும், OH பேண்ட் இருக்கும். OH பேண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ராட் பேண்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். ப்ராட் பேண்ட் 3000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3000 to 3500க்குள்ளே ப்ராட் பேண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதில் OH குரூப் சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது அப்படின்ட்டா அது ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் காட்டும். அப்புறம் COOH அப்படிங்கிறது OH குரூப் வந்து ப்ராட் பீக்காக காட்டும், சி டபுள் பாண்ட் ஓ ஸ்ட்ரெச்சிங்கில் 1718 காட்டும். ஸோ அப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுது. யூஸ் த 2800 to 3500 சென்டிமீட்டர் OH ஸ்ட்ரெச்சிங் 1710 வந்து ஸ்டேக் சேப் பேண்ட் மிடில் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சி டபுள் பாண்ட் ஓ ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 பாண்ட் வந்து ஈஸியாக வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட். தென் இட்ஸ் அப் அமீன்ஸுங்கிறது வந்து NH பேண்ட் ஸ்ட்ரெச்சிங். இது 3200 to 3600 சென்டிமீட்டர் யூனிவர்ஸ்க்குள்ள ப்ராட் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு. ஸோ இங்கே வரும் ஸ்பெக் NH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. 3300லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பேண்ட் கிடைக்கும், அது வந்து NHன்னு சொல்லுவோம். த பிரைமரி அமீன்ஸ் ஹேவ் த 2 NH bands. They are typically shows 2 spikes that makes this band resembles of molars tooth. The secondary amines only for NH band and which makes to them shows then 1 spike, though resembling of the canine tooth. The finally tertiary amines have the no NH bands. Therefore the band is observed from the IR spectrum altogether. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமீன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெச்சிங் பெண்டிங் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே NH இருக்கிறது வந்து இங்கே காட்டிடுது. above 1300 அதாவது 3300லேருந்து 3500 வரைக்கும் ஒரு பீக் வந்து நம்ம காட்டிடும். தென் வந்து பிறகு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் தான், அது உள்ள 3000க்குள்ளே நம்ம அப்சர்வ் ஆயிடும். ஸோ இது மாதிரி வந்து ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் கண்டுபிடிச்சிட்டு அமைட்ஸ்க்கு நீங்கள் எடுக்கும்போது ஒரு கீட்டோ குரூப் ஒன்று வரும் அண்ட் தென் NH குரூப் வரும். அதாவது என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பாருங்கள், CH3 CH2 C டபுள் பாண்ட் ஓ NH2. அப்போ NH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட் த 3300 to 3500 நியர்பை NH ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். அட் த சேம் டைம் கார்பனைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா 630 to 1620 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் வந்து குறைஞ்சி வரும், 1700 கீழே வரும். காரணம் என்னன்னா இந்த பாண்ட் வந்து இணைஞ்சிருக்கிறதுனால இந்த பெண்டிங் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். ஸோ இட் இஸ் கார்பன் டபுள் பாண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஆஸ் வி amines primary amines shows the 2 spikes, the where the secondary amines show the only 1 spike அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரா, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதனோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், அதை வாங்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது என்ன கிடையாது, ஐஆர் ரேடியேஷன் வாங்கும்போது அல்கேன் அல்கைன் அமீன் அமைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷன் குரூப்பில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீக் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம், என்ன வேல்யூவில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 2 விதமான ஸ்பெக்ட்ரல் வந்து 2 ரீஜன் இருக்கும், ஒன்று ஃபங்க்ஷன் குரூப் ரீஜன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜன். ஸோ இதிலிருந்து மாணவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவாக வச்சுட்டு புக்கில் இருந்து நீங்கள் படிச்சுட்டு இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.